மறுநாள் அந்த புருஷங்கிறீங்களா அந்த பேயை எப்படி ஓட்டலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு கயிறு இருக்கிற வந்து இந்த கயிறு உங்கள் ஒய்ஃபோட கையில் கட்டினா அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோன்னு கேட்குறப்ப அதை 4000 சொல்லவும் செய்கிறோம். இவங்க வேறு வழி இல்லாமல் அந்த காசை கொடுக்கலாம்னு சொல்லி போகிறப்ப அங்கே திடீர்னு பார்த்தா சீரியலில் அந்த புருஷனை முன்னாடி சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பருவம் மாதிரி போகிறாங்க. இதை பார்த்தா அங்கே ஹஸ்பண்ட்ஸ்லாம் அதான் இவங்களே சேர போகிறாங்களே அப்புறம் அதுக்கு கயிறுன்னு சொல்லிட்டு அந்த கயிறை வேணாம்னு சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சு அன்னைக்கு நைட் எப்பவும் போல் அந்த பேய்களாம் உட்காந்து அந்த சீரியல் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே அந்த சீரியலுக்கு புருஷன் காரணம் அவர் ரோட்டில் எங்கேயோ பார்த்துட்டு சீதா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவட்ட வேகமாக ஓடி போகிறான். இதெல்லாம் பார்த்து அந்த பேய்களாம் இவங்க சேர போகிறான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே பயங்கரமாக மழையும் பெய்யுது. இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப அவனுக்கு மன்னிப்புக்கெல்லாம் போகிறப்ப திடீர்னு அங்கே ஒரு மரக்கலை உடஞ்சு அவன் தரையில் விழுந்து அவன் அங்கேயும் வந்துடும். இதெல்லாம் பார்த்து அந்த பேய்களாம் நிம்மதி எங்கள் சாக கூட உணவு முடிக்கலான்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்குங்க. இங்கே டாக்டரும் மரக்கலை விழுந்தாங்களாம் வாங்கிட்டான் எஞ்சாத என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. மயக்கம் இருந்துச்சு அவனும் யார் எங்கள் ஹாஸ்பிட்டல் பில் கட்டினான்னு சொல்லி கேட்குறப்ப நான் தான் கட்டினேன் நான் வேலை பார்த்த காசுலாம் கட்டினேன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப கோமானவனும் அவன் மூஞ்சில் ஜூஸ் ஊற்றிடுறான். உன்னோட காசு ஒன்றும் எனக்கு வேணாம் உன் காசை நான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சீரியலுக்கு முன்னாடியும் டாக்டர்கிட்ட போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஒய்ஃப் ஷாக் ஆனதோட அங்கே இருக்க ஹஸ்பண்ட்ஸ் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்குறப்ப கூட ஒய்ஃப் பக்கத்தில் படுத்துருக்காது அவங்க பாட்டி படுத்துருக்க மாதிரியே அவனுக்கு தோணவும் செய்யுது. பயத்தில் அவனும் கீழே போய் படுத்துக்கவும் செய்கிறான். மறுநாள் ஒய்ஃபும் எதுக்கு நீ பார்த்து பயப்படுறீங்க ஏன் நீ அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் நடந்த உண்மையெல்லாம் அவட்ட சொல்லவும் செய்கிறான். அந்த கட்டில் கண்ட கூட காமிச்சு 4 பேர் நகட்ட வேண்டிய கட்டில் நீ ஒரு ஆள் நகட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவனும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் பாட்டி தான் சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீரியலான்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லிகிட்டு இருக்கப்பே அந்த பாட்டியோட ஆத்மா அவன் ஒய்ஃப்ல வந்து சீரியலோட தப்பா பேசுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இங்கே அந்த பேய்களாம் சீரியலை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. கரெக்டாக மணி 9 ஆனோன்னா ஒய்ஃபெல்லாம் நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. திரும்பி அந்த கட்டில் நகன்றதை பார்த்துட்டு அப்போ நம்ம ஹஸ்பண்ட் சொன்ன உருமான்னு சொல்லிட்டு அவளும் யோசிக்கவும் செய்கிறா. மறுநாள் அவளும் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வீட்டெலாம் போய் நைட்டு 9 மணிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா கேட்குறப்ப அவளும் நான் சாப்பிட்டு தூங்கிறேன் அப்படி தான் ஹஸ்பண்ட் சொன்னான்னு சொல்கிறப்ப அவளும் நைட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையெல்லாம் அவள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஒவ்வொரு ஒய்ஃபும் ஒவ்வொரு பிளானை கொடுக்குறாங்க. ப்ளக் பாயிண்ட்டை பிடிங்கிருங்க பேட்டரியை கழட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க முக்கம் வாங்கினது அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேபிள்காரனோட அம்மாவும் மேலே என்னடா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப உங்கள் அம்மா தான் வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவத்தில் அவனு கத்திட்டு போகிறான். மறுநாள் அந்த கேபிள்காரனும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கப்ப அங்கே டிவியில் பார்த்தா அந்த நாடகத்தை நடிச்ச சீரியல் ஆக்டர் ஒரு லைவ் மாதிரி டிவியில் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த புருஷன் ஒருத்தனும் இவனை தாண்டா அவளை பிரச்சனை சொல்லிட்டு அந்த டிவியை உடைக்கிறதுக்கு போகிறான். இங்கே லைவில் கேபிள்காரனோட ஒய்ஃபு அந்த சீரியல் கேரக்டர் கால் பண்ணி எதுக்கு சீதா மகாலட்சுமியை குடும்பம் பண்ணுறீங்க அதான் அவங்க நல்ல ஒய்ஃபாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறான். கோமான அவனும் நான் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன முடியும் இந்த சீரியல் இழுத்துக்கிட்டே போவோம் நாங்கள் நான் 1000 எபிசோடு கூட ஓட்டுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப கோமன் அந்த பொண்ணாட்டிக்கலாம் அவனை பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கேபிள் காரணம் இந்த சீரியலை பற்றிக்கு முடிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே இதே மாதிரி 2 கேரக்டர் ரெடி பண்ணி இந்த சீரியல் முடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்.